ஆமென், ஸ்தோத்திரம். யோவேல் என்றால் யெகோவா என் தேவனாய் இருக்கிறார் என்று அர்த்தம். யோவேல் தீர்க்கதரிசி தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நம் எல்லாருக்கும் யெகோவா தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு யெகோவா தேவன் சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு யெகோவா தேவன் இல்லைங்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சிலர் ரெண்டுக்குமே ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றாங்க. சரிங்களா? அப்போ என்னன்னா, யெகோவா என் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். ஏன் இந்த காலத்தில் இந்த வசனத்தை கொடுத்தாருன்னு நான் தியானிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னு கேட்டான்னா, தேசத்தில் வறட்சி பஞ்சமும் என்ன செய்துங்க வருது. ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி. அப்போ யோவேல் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்முடைய தேசத்தில் பஞ்சம், வறட்சி, தண்ணி இல்லை. சரிங்களா? ஊட்டியில் என்னதுங்க, ஊட்டியில் 5000 ரூபா கொடுத்து தண்ணி வாங்குறாங்க, ஒரு லோடு தண்ணி. சரிங்களா? 5000 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. எங்கள் சின்ன மாமனார் வீடு 4 வீடு இருக்குது. எங்கள் சின்ன மாமனார் குடியிருக்கிற வீட்டில் 4 வீடு இருக்குது. சரிங்களா? இங்கே இங்கே ஒரு போர்ஷன், அங்கே ஒரு போர்ஷன், அதே மாடியில் இங்கே ஒரு போர்ஷன், இங்கே ஒரு போர்ஷன். இவங்க 5000 ரூபா வாங்கி 5000 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி டேங்கு 4 வீட்டுக்கு தனித்தனியாக பொதுவானது ஊற்றுனா, இந்த கீழ் வீட்டில் 2வது வீட்டில் இருக்கிற பொம்பளை அடி வெளுத்து கட்டுதுங்களா, துவைக்கிறது, கழுவுறது, பண்ணுறது. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சாயந்தரமே தண்ணி இல்லை. 5000 ரூபா வாங்கி தண்ணி ஊற்றுனா என்ன இல்லைங்க, சாயந்தரம் தண்ணி இல்லை. அப்போ அவங்க பேரை சொல்லி, இப்படி தண்ணி தீர்ந்து போச்சுன்னா, நீங்கள் தான் தண்ணி எச்ச செலவு பண்ணுறீங்க, நாங்களாம் செலவே பண்ணலன்றதான். என்ன செய்கிறது? வீடை காலி பண்ணவா, 5000 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கவா? அந்த வீட்டுக்கு 12000 ரூபா வாடகை தர்றாங்க. சரிங்களா? ஆனாலும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நமக்கு அந்த சூழ்நிலை இருக்கா? நம்மளாக இருந்தால் மண்டை பிச்சுக்குவோம் இல்லையா? மண்டையை நம்ம பிக்கிறோம் இல்லையா? அவன் மண்டையை பிச்சிருவோம். எவன் மண்டைங்க அந்த தண்ணி செலவு. ஏன்னா 5000 ரூபா கொடுத்து காலையில் ஊற்றுனா சாயந்தரத்துக்குள்ளே தீர்ந்துருதுன்னா எப்படி கோபம் வரும் நமக்கு இல்லைங்களா? அப்போது என்னன்னா, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நம்மளை இதுவரையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலை நமக்கு இன்னும் என்ன செய்யலைங்க, வரல. 5000 ரூபா தண்ணி வாங்கி ஊற்றுற அளவுக்கு நமக்கு ஆண்டவர் வரல. கர்த்தர் நம்மை நேர்த்தியை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நடத்துவார். அப்போ என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்தில்லைங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. அதனாலே நிச்சயம் ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். நல்ல மழையை நம்முடைய பட்டணத்துக்கு கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. நல்ல மழையை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அதனால் நல்ல மழை என்ன செய்வாருங்க, தருவார். சரிங்களா? அப்போது நிச்சயமாக ஸ்தோத்திரம். அதனால் நாம் அந்த யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்னா, ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணும், மனம் திரும்பணும், உபவாசிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது நான் தேசத்துக்கு என்ன செய்வேன், சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி அப்படி சொல்கிறார். அப்போது ஆண்டவருடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் முன்னாடி ஒரு கட்டளையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் முன்பாக ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார். இந்த கட்டளையின்படி நீ செய்தால் இதை நான் உனக்கு செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், வேதம் முழுவதும் ஆண்டவர் சொல்றதெல்லாம், நான் இந்த கட்டளையின்படி இப்படி நீ செய்தால் நான் உனக்கு இப்படி செய்வேன். அப்போது நீ கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாமல் எனக்கு பயப்படாமல் இருந்தனா, அப்பம் என்னும் ஆதரவுகளை நான் என்ன செய்வேன், முறிப்பேன். நீ எனக்கு பயப்படாமல் இருந்தனா தேசத்தில் என்ன வரும், பஞ்சம் வரும். ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி தான் நமக்கு அடுத்து என்ன செய்கிறாருங்க, அப்படி என்ன செய்கிறார். அப்போது நம்முடைய ஒவ்வொரு நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வாதம் தான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அதை இனி மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அப்போது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம். சபை ஒரு நாளும் வெட்கப்படாது. அல்லேலூயா. ஏன்னா சபை கர்த்தருடையது, நாம் கர்த்தருடையவர்கள். யோவேல் என்றால் யெகோவா என் தேவனாய் இருக்கிறார் என்று அர்த்தம். யாரெல்லாம் யெகோவா தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜனங்கள் எல்லாம் வெட்கப்பட மாட்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலே நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். சரி, நாம் வெட்கப்பட்டு போகாதிருக்க என்ன செய்யணும்? சரிங்களா? நம்ம எப்படி வேணால் தியானிக்கலாம், வசனங்களை நம்ம எப்படி வேணால் தியானிக்கலாம்.
நாம் வெட்கப்பட்டு போகாதிருக்க நாம் என்ன செய்யணும்? நம்ம வெட்கப்படணும்னா அதை செய்யாமல் இருக்கலாம், வெட்கப்படக்கூடாதுன்னா அதை செய்யணும். சரிங்களா? நம் வெட்கப்பட்டு போகாதிருக்க என்ன செய்யணும்? வெட்கப்பட்டு போகணும்னா என்ன செய்யலாம்? அவர் சொன்னதை நம்ம என்ன செய்யலாம்? செய்யாமல் இருக்கலாம். சரிங்களா? ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில், சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் 5வது வசனம். ஆ ஆ ஆ ஆ சரிங்களா? இப்போ வசனம் புரிஞ்சுதா? 22:5 உம்மை நம்பி, அது அப்படி அடுத்தது உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நீங்களும் நானும் தேவ மக்களே, தேவ பிள்ளைகளே, வெட்கப்படாம இருக்கணும்னா கர்த்தரை நம்ப வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பிக்கை அப்படிங்கிறது கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பிக்கை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் கேஜேவிலே ட்ரஸ்டட் என்று போடப்பட்டிருக்கிறது. கேஜேவி வேதாகமத்திலே ட்ரஸ்டட் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்பகமான, நம்பிக்கைக்கு உரிய. சரிங்களா? அப்போ அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அங்கே கர்த்தரை நம்பினதனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்கப்படவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை நம்பினதனாலே அந்த பாடலாசிரியர் என்ன சொல்றாருன்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எவ்வாறு விடுதலை ஆக்கினார் என்பதுதான் சங்கீதம் 22:5. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்தாருங்க? விடுதலையாக்கி கொண்டு வந்ததை தான் அங்கே என்ன செய்கிறார்? அந்த பாடலாசிரியர் நினைவு கூறுகிறார். சரிங்களா? அப்போ அந்த எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை வெட்கப்படுத்தவில்லை. அல்லேலூயா. அப்போ அங்கே இருந்து அவங்கள சாதாரணமாக வந்தாங்களா? அங்கே ஒரு பெரிய காரியத்தை செய்து கர்த்தர் கொண்டு வந்தாரா? பெரிய காரியத்தை செய்தார். என்ன செய்தார்? 10 வாதைகள் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கே? எகிப்திலே 10 வாதைகள் வந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசேன் நாட்டிலே ஒரு வாதையும் வரவில்லை. அதனால என்ன அப்படின்னா, யெகோவாவை தேவனாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே எல்லாருக்கும் வாதை வரும். யெகோவா தேவனை வணங்குற ஜனங்களுக்கு வாதைகள் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ எல்லா இடத்துல சிக்கன் குனியா வரும், நமக்கு சிக்கன் குனியா வராது. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் கொரோனா வரும், நமக்கு கொரோனா வராது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியர் மேல் வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உன்மேல் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எகிப்து ஜனங்களுக்கு எல்லா வாதைகளும் வந்தது, கொப்புளங்கள் வந்தது, எல்லாம் வந்தது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் வரல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அதுதான் நமக்கு என்னதுங்க? பெனிஃபிட். சரிங்களா? அப்போது அத்தனை வாதைகளை வைத்து தான் அவங்க என்ன செஞ்சாங்க? ஐயோ, இனி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கிருந்தா நம்ம தாங்க முடியாதரா சாமி, என்ன செய்யுங்க, அனுப்பி விடுங்கன்னு சொல்லி பார்வோன் இடத்தில் அவர்களே போய் சொல்லுகிறார்கள். பார்வோன் அனுப்பி விட்டான். அனுப்பி விட்டுட்டு இவங்க வர்றாங்க முன்னாடி. இப்போது எந்த வழியாக வர்றாங்க? அவங்க வேற வழியாக போகலாம், ஆனால் இன்னும் அறகுறையான ஆளும் இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சி சொல்லுங்களேன். என்ன பயப்படுறீங்க போல? இன்னும் என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் அறகுறையான ஆளுங்க இருக்காங்க. அவங்க நேராக போனால் போயிடலாம், சம்மந்தம் இல்லாமல் போயிடலாம். ஆனால் இன்னும் உண்மையாக யெகோவா தேவன் தானா, அவர் நம்ம கூட இருக்கார் தானா, நம்மளை வெட்கப்படுத்த மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு என்னவாக தான் இருக்குது? சந்தேகமாக தான் இருக்குது. சரிங்களா? சந்தேகமாக இருக்குது. அப்போது கர்த்தர் அதான் பண்ணுறாரு, செங்கடல் வழியாக போ, செங்கடல் வழியாக போ அப்படின்றாரு. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? என்ன செங்கடல் வழியாக போய் நேராக ஆர்ச்சரின்னு போனால், ரோட்டு வழியாக போனால் பரவாயில்ல, இந்த ஏலகிரி மலை வழியாக போ, இந்த மலை வழியாக போகலான்னு எங்கே போய் மலை மேலே இருந்து கீழேயா குதிக்க முடியும்? சரிங்களா? அந்த ஜனங்கள் போனார்கள், செங்கடல் அடைச்சிது.
இவங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, எல்லாம் நிற்கிறாங்க. பார்வோன் பார்த்தான், அங்கே முக்கிட்டு கிடக்கிறாங்கடா, இங்கேருந்து போயிட்டு அங்கே முக்கிட்டு கிடக்கிறாங்க, விட்டுறாத அப்படின்னு. அப்போ பார்த்தா முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய படை. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே தடுமாறுறாங்க. கர்த்தர் சொல்கிறார் மோசேகிட்ட, ஸ்தோத்திரம், இவன் கையில் இருக்கிறது என்ன கோல், நீட்டினா செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. பிரலையிலே சொல்லுங்களேன். அவர்கள் செங்கடல் வழியாக நடந்து போனார்கள். ஸ்தோத்திரம், அவருடைய ஜனங்களை அவர் வெட்கப்படுத்தாத தேவன். பிரலையிலே சொல்லுங்களேன். செங்கடல் வழியாய் நடந்து போனார்கள். அதே ஸ்தோத்திரம், செங்கடல் பிளந்த செங்கடல் ஸ்தோத்திரம் எகிப்தியனுக்கு சவக்கடலாய் மாறினது. பிரலையிலே சொல்லுங்களேன். அப்போ நமக்கு ஆசீர்வாதம், நம்மை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவுக்கு அது சாபம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்ப தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், தேவ ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்து வருகிறவனுக்கு அது சாபமாய் மாறும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த ஜனங்கள் வெட்கப்படலை, அவர்கள் செங்கடலை கடந்து போனார்கள். அந்த இவங்களை டச் பண்ண வந்த எகிப்தின் சேனை என்ன செஞ்சது, செங்கடலிலே முழுகி கர்த்தர் அழித்து போட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ என்னன்னா, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ என்னதுங்க, கர்த்தரை நம்பினால் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை நம்பினதுனாலே வெட்கப்படுத்தலை. சோத்திரம், எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் நடத்தினார். செங்கடலை தாண்டி வந்துட்டாங்க. அடுத்தது தண்ணி இல்லை. கர்த்தர் என்ன பண்ணார், அங்கே ஒரு நீரூற்றை, மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினார். அல்லேலூயா. அதை தாண்டி வந்தாங்க. அதுக்கப்புறம் 70 பேரீச்சை மரங்களும் 12 நீரூற்றுகளும் இருந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அப்போது என்னன்னா, எப்படியாவது இவங்க வெட்கப்பட்டுருவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களை வெட்கப்படுத்த விடவே இல்லை. அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் மாறாவை மதுரமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மாறாவை மதுரமாய் மாற்றுவார். அதனாலே பாலைவனத்தில் நடந்து வந்தாலும் பாலைவன சோலைகளை கர்த்தர் நமக்கு வைத்து, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனாலே நாம் பாலைவனத்தில் நடந்து வந்தாலும் அந்த பாலைவனத்திலே நம்மை போஷிக்க கர்த்தர் பாலைவன சோலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவ மக்களை ஒரு நாளும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாருங்க, வெட்கப்பட விட மாட்டார். அப்போது நம்ம வெட்கப்படாமல் இருக்கணும்னா யார் மேலே நம்பிக்கை வைக்கணுங்க? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 2:22. ஏசாயா 2:22 வேகமாக. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். நீங்களும் நானும் மனுஷர்களை நம்பக்கூடாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். எந்த மனுஷர்களையும் என்ன செய்யக்கூடாதுங்க, நம்பக்கூடாது. பாஸ்டர் நம்பலாமா? நம்பக்கூடாது. ஏன்னா நாசியில் சுவாசமுள்ள மனுஷன்னா எல்லா மக்களும் அடங்கும். சரிங்களா? வீட்டுக்காரரு அடங்கும், வீட்டுக்காரி அடங்குவாங்க, பிள்ளைகள் அடங்குவாங்க, எல்லாருமே அதில் அடங்குவாங்க. தாய் தகப்பன் எல்லாருமே, முதலாளி எல்லாருமே அதில் அடங்குவாங்க. அவங்கள என்ன செய்யக்கூடாதான்? நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஒருத்தர் சொன்னாங்க, ஸ்தோத்திரம், என்னன்னா, எப்படியோ ஜெயசீலன் பாஸ்டர் இருக்கிறாரியா, அவர் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார். சரிங்களா? எப்படியோ ஜெயசீலம் பாஸ்டர் இருக்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருவார்? எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிருவார். நடக்குமா? நடக்காது. நம்ம கல்யாணம் பண்ணுற நேரத்தில் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இல்லையா? அப்படி தானுங்களே. அப்படி நம்பக்கூடாது, மனுஷனை நம்பக்கூடாது. நம்ம மனுஷனை இப்போ நிறைய பேர் என்னென்னா, நான் செத்தா என்னை நல்லடக்கம் பண்ணுறதுக்கு ஐயா இருக்கிறாரு, என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, சபை மக்கள் இருக்கிறாங்க, ஊர்க்காரங்க இருக்காங்க. சரிங்களா? என்னதுங்க, யார் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? மோசேவை யார் அடக்கம் பண்ணாங்க? யார் அடக்கம் பண்ணாங்க? கர்த்தர் தான் அடக்கம் பண்ணார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் மோசேயை யாருமே என்ன செய்யலைங்க, அடக்கம் பண்ணல.
அந்த தேசத்து மலை மேலே ஏறி வானார். மலை மேலே ஏறி போனால் பாரு இதுதான் கானான் தேசம் பார்த்துக்கனாரு. பார்த்தாப்புல எங்கே என்ன செஞ்சாங்க, மோசே மரித்த பின்னாடி என்ன செஞ்சிட்டான், கர்த்தர் அவனே மோசேயே கர்த்தரையே அடக்கம் பண்ணார். ஒருவேளை கர்த்தரை நம்பிட்டானா நம்ம யாரும் அடக்கம் பண்ணாட்டியும் ஏசப்பா எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் மனுஷனை நம்பிட்டானா நம்ம சாவுக்கு நம்ம சாக மாட்டோம், நம்ம சாவுக்கு அவன் இருக்க மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நம்ம என்ன செய்ய மாட்டான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், அந்த பாஸ்டர் இருக்கிறார் அவர் வச்சு கல்யாணம் பண்ணிடுவான், இந்த பாஸ்டர் வச்சு கல்யாணம் பண்ணிடுவான். இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் மண்டை போட்டுருவார். அவர் யாரை வைப்போம்? அதனால் யாரையும் மண்டை போட வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் யாரையும் மண்டை போட வச்சிடாதீங்க. அவர் இருக்கிறார் அவர் செய்வார், இவர் செய்வார் அப்படின்னு என்ன செஞ்சிடாதீங்க, நம்புறாதீங்க. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் பார்ப்பார், நீ அவனையா நம்புன பாரு, உன் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் மண்டை போடுறான் பாரு, அப்போ என்ன செய்வே? கர்த்தரை நம்ப வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை நம்ப வேண்டும். அப்போ மனுஷனை நம்பணுன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், வெக்கப்பட்டு போயிடுவோம். யாரை நம்பணுங்க? கர்த்தரை நம்ப வேண்டும். சரிங்களா? கர்த்தரை நம்ப வேண்டும். அப்போ அதுதான் வசனம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் நம்புவதற்கு மாத்திரம், நம்பக்கூடாது. சரிங்களா? ஏசாயா 31:1 வாசிங்க வேகமாக. ஏசாயா 31:1. சகாயம் அடையும்படி, அதாவது சகாயனா ஹெல்ப், ஆங்கிலத்தில் என்னதுங்க, ஹெல்ப், உதவி அடையும்படி இஸ்ரவேலரின் பரிசுத்தரை நோக்காமல் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ஐயோ என்னதுங்க, எகிப்துக்கு போய் குதிரை மேலையும் ரதத்து மேலையும் என்னதுங்க, பலசாலிக மேலையும் ஐயோ அப்படின்றார். சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், நமக்கு குதிரை எதுங்க, சவாரி செய்கிற வாகனம், நமக்கு குதிரை எதுங்க, காரு, பைக்கு. சரிங்களா? எனக்கு என்ன கார் இருக்குது தெரியுமா, நான் இப்போ கார் எடுத்தேனா, எப்படி நான் இப்போ கார் எடுத்தேனா, சரியா, காருக்கு அப்புறம் கவுந்துருச்சுன்னா, ரலையிலேயே சொல்லுங்களேன். அவசகுணமாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் மேலே நம் நம்பிக்கை வைக்கணும். ரலையிலேயே சொல்லுங்களேன். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அந்த வாகனம் குப்புற விழாமல் ஓடணுன்னா யார் கையில் இருக்குதுங்க? கர்த்தருடைய கரத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. கடந்த நாளில் ஒரு கர்நாடகாவில் மழை வந்துருச்சு. ஒரு கர்நாடகா பஸ்ஸு எப்படி போக தெரியுங்களா? எப்படி போகணும், நேராக போகணும். எப்படிங்க பஸ்ஸு இப்படி போய் அப்புறம் இப்படி வந்து நிற்குது. நான் நினச்சேன் அவன் அந்த பஸ்ஸில் இருந்தவனுக்கெல்லாம் எவ்வளோ பயம் இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அது பாட்டில் போகுது, அவன் டிரைவரை இப்படி திருப்புறான், அப்போ என்ன செய்யுதுங்க, இப்படி வழுக்குது. அடுத்து இப்படி திருப்புறான், எப்படி வழுக்குது, இப்படி வழுக்குது. கடைசியில் பஸ்ஸு எந்த டைரெக்ஷன்லேருந்து போகுது அந்த டைரெக்ஷன் நேராக திரும்பி இப்படி என்ன செஞ்சிருச்சுங்க, திரும்பிடுச்சு. அவங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகிருக்கும், மரண பயத்தை காட்டிட்டான்டா சேகருங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அத்தனை பேருக்கு என்ன வந்திருக்கும், மரண பயம் வந்திருக்கும். ஆனாலும் அதனால தான் சொல்கிறேன், டிரைவரையோ வாகனத்தையோ வீலையோ டயரையோ நாம் நம்பாமல் கர்த்தரை நம்ப வேண்டும். ஒரு ஆளிலே சொல்லுங்களேன். அப்போது அவங்க என்ன செய்கிறாங்களா, அடுத்தது அந்த குதிரைகள் மேலும் ரதங்கள் மேலும், அடுத்தது பலசாலிகள் மேலே. சோத்திரம், 4 பேர் இருந்தால் போதுண்டா. எதுக்கு? தூக்கு இருக்கு. கரெக்டாக 4 பேர் செட் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள். ஐயா எங்கே போகிறேன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. கரெக்டாக 4 பேர், நான் ஒருத்தம் படுத்தா 4 பேர் தூக்குவாங்க. சரிங்களா? ஏன் இந்த 4 பேர் எனக்கு போதும், தூக்கு இருக்கு. என்னதுங்க, பலசாலிகமே. இவங்களுக்கு என்னவா, ஐயோவா. சரிங்களா? ஐயோவா. ஏன் அப்படின்னா, தூக்குற 4 பேர்த்துல 2 பேர் இவங்களுக்கு முன்னாடியே போயிட்டேன்னு வச்சுங்களேன்.
தூக்குற 4 பேர்த்துல 2 பேர் இவனுக்கு முன்னாடியே போயிடுறாங்க. எப்படி தூக்குவாங்க மாலையை? இந்த பெட்டி எப்படி தூக்குவாங்க? இப்படிதான் தூக்கி போவாங்க. புரிஞ்சதுங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி என்ன செய்யக்கூடாது? மனுஷங்களை நம்பக்கூடாது. ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, எனக்கு ஊர் இருக்குது. என்ன இருக்குது? ஊர் இருக்குது, வீடு இருக்குது, சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு என்னதாங்க? ஐயோ தான். மனுஷனை நம்பின என்ன வருங்க? வெக்கம் வரும். மனுஷர்களை நம்பின என்ன வரும்? வெக்கம் வரும். வாசிப்போம் ஒரு வசனத்தை. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 18, 19, 20 வேகமாய் வாசிங்க. முடிக்கிறேன். 5 நிமிஷம். இன்னும் நிறைய இருக்குது, பிரசங்கம் நிறைய இருக்குது, சரிங்களா? ஆனால் நமக்கு நேரம் இல்லை, சரிங்களா? 2 ராஜாக்கள் 18, 19. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, மகாராஜாவானவர் உரைக்கிறதும் என்னவென்றால், என்ன நம்பிக்கை? என்ன? யார் மேல நம்பிக்கை வைக்கணுங்க? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். இந்த சனகரிப்பு என்ன கேட்கிறான்? நீ யார் மேல நம்பிக்கை வச்சுக்கிற? யாரை பார்த்து கேட்கிறான்? எசேக்கியா ராஜாவை பார்த்து கேட்கிறான். யாரை பார்த்து கேட்கிறான்? எசேக்கியா ராஜாவை பார்த்து. எசேக்கியா ராஜா யார் மேல நம்பிக்கை வச்சுக்கிறான்? தெரியலையா? கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறான். இந்த சனகரிப்பு யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான்? அவன் ரதத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோத்திரம். முடிச்சிடலாமா? சண்டே ஸ்கூல் பசங்க வந்தாங்கன்னா நம்ம முடிச்சிடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க வந்தாங்கன்னா முடிச்சிடுவோம். நிறைய இடத்துல சாப்பாடு ஆச்சுன்னு முடிப்பாங்க, தெரியுங்களா? சமையல்கார் வந்து சாப்பாடு முடிஞ்சுட்டு இப்படி துண்டை எடுத்து இப்படி துடைப்பார் பாருங்க, மீட்டிங் முடிச்சிடுவோம். நாங்கள் சமையல்காரை பார்த்தா மீட்டிங் முடிப்போம், சரிங்களா? அந்த மாதிரி இப்போ சண்டே ஸ்கூல் பசங்களை பார்த்து நம்ம மீட்டிங் முடிப்போம். சனகரிப்பு யாரை நம்பி இருக்கிறான்? அவனுடைய இராணுவ சேனையை நம்பி இருக்கிறான். ஆனால் சோத்திரம், எசேக்கியா யாரை நம்பி இருக்கிறான்? அவன் சனகரிப்பு அசிரிய ராஜா, எசேக்கியா யூத ராஜா, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ராஜா, சரிங்களா? அப்போ அங்கே நம்ம நிறைய வசனங்கள் அங்கே பார்க்கும்போது கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னா, 19வது அதிகாரத்தில் 35லிருந்து 37 வரைக்கும் வாசிங்க. நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். பத்தொன்பது 35, 37. என்னவென்றால், புறப்பட்டு அசீரியரின் 1,85,000 பேரை 1,85,000, சரிங்களா? கிடந்தார்கள். 37, 6. அத்திரமேலேக்கும் சரத்சேரும் பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டணத்துக்கு வந்து அரசாண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். 1,85,000 பேரை அசிரிய பாளையத்திலே கர்த்தர் சங்கரித்து போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சோத்திரம். ஏன் மனுஷனை நம்ப கூடாதுன்னா, அவன் மனுஷன் மேல நம்பிக்கை வைத்தான். அவன் இராணுவம் எல்லாம் அழிந்தது. அவன் என்ன செஞ்சான்? தன் தேசத்துக்கு போனான். அங்கே அவனுடைய 2 குமாரர்களும் அவனை வெட்டி கொன்று போட்டார்கள். யாரை? சனகரிப்பை. சனகரிப் என்று சொன்னால் மாதவ கடவுள்னு அர்த்தம். வந்துட்டாங்க. மாதவ கடவுள். சனகரிப்பின் என்னதுங்க? மாதவ கடவுள், சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் மனுஷங்களை எப்படி பார்க்குறாங்க? இயேசுநாதர் சொல்றதும் கூட வசனம் இல்லை. மனுஷன் சொல்றது அதான் என்ன கடவுளுங்க? மாதவ கடவுள், சரிங்களா? ஆனால் எசேக்கியா என்ன அர்த்தம் தெரியுங்களா? யெகோவா என் பலம். அல்லேலூயா. யெகோவா என் பலம். அதனால மனுஷன் என்ன எப்பொழுதுமே தன்னை கடவுளாக என்ன செய்யக்கூடாதுங்க? காட்டக்கூடாது. ஒருத்தன் கடவுளாக தன்னை கடவுளாக காட்ட நினைச்சான். யாருங்க? லூசிபர், பிசாசு. கர்த்தர் என்ன செஞ்சாரு?
அவனை தள்ளினார். அதனால் மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் கடவுளாக தன்னை என்ன செய்யக்கூடாதுங்க, காட்டக்கூடாது. சனகரிப்பு காட்ட ஆரம்பித்தான், கர்த்தர் அவனுக்கு காட்டிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ என்னன்னா, எசேக்கியா வெக்கம் அடையல. சோத்திரம். எசேக்கியா கர்த்தரை நம்பி இருந்தான். சனகரிப் அவனுடைய பலத்தை நம்பி இருந்தான். அவன் வெக்கப்பட்டு போனான். அதனால் தயவு செய்து நம்முடைய தேவ மக்கள் யாருமே மனுஷர்கள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. மனுஷர்களை நம்பக்கூடாது, பாஸ்டர்களை நம்பக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. அப்போ யாரை நம்பணும்? கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் நம்பினால் நாம் வெக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டாருங்க, வெக்கப்படுத்த மாட்டார். அப்போ என்ன அப்படின்னா, சனகரிப் தன் பலத்தை நம்பினான். ஸ்தோத்திரம். எசேக்கியா கர்த்தரை நம்பினான். அப்போ கர்த்தரை நம்பினவங்க வெக்கப்பட மாட்டாங்க. எழுதி வச்சுக்கங்க, மனுஷங்களை நம்பி போகிறவங்க ஒரு நாள் வெக்கப்பட்டு நிற்பார்கள். சரிங்களா? மனுஷர்களை நம்பி போகிறவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு நிற்பார்கள். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெக்கமடைய மாட்டார்கள். அல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. அப்போ நம்ம வெக்கப்படாமல் இருக்கணும்னா தயவு செய்து எந்த மனுஷர்களையும் நம்பிடாதீங்க. யார் நமக்கு முன்னாடி நிற்பாங்க, நம்மளை நடத்துவாங்க, நமக்கு உதவி செய்வாங்க, நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னால என்ன செய்யாதீங்க, நம்பிடாதீங்க. ஏன்னு கேட்டால் அவங்க பல்ட்டி அடிக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும், கஷ்டமாயிரும். சரிங்களா? அப்போ கர்த்தரை நம்புவோம். கர்த்தரை நம்பினால் கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரை கொண்டு வேணாலும், தேசத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை கொண்டு கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் யாரை நம்பணுங்க? கர்த்தரை மட்டும் என்ன செய்யணுங்க, நம்பிட்டோன்னா நாம் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம், வெக்கப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்த ரெண்டாவது சோத்திரம், சங்கீதம் 25:3. சோத்திரம். சங்கீதம் 25:3. சோத்திரம். வீட்டில் போய் வாசிச்சுங்க. போதும் 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 போதும். அவரை நோக்கி காத்திருந்தால் நம்ம வெக்கப்பட மாட்டோம். சரிங்களா? அவரை நோக்கி காத்திருந்தால் வெக்கப்பட மாட்டோம். இந்த பிரசங்கம் முடிச்சோன்னா 1:30 மணி ஆயிரும். நாளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுதி கொள்ளுங்கள். அடுத்த வாரத்தில் அவரை நோக்கி காத்திருந்தனா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை.